Hi guys, welcome back to Vibe with Venkat. இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க என்ன ஸ்பெஷல் ஈவென்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பொட்டானிக்கல் கார்டன்ல வருஷம் பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய ஃப்ளவர் ஷோ இந்த வருஷமும் போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பொட்டானிக்கல் கார்டனை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். புதுசா என்னென்னலாம் ஃப்ளவர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, என்னென்னலாம் டிசைன்ல ஆட் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையுமே ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். அண்ட் நீங்க எங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட விசிட் பண்ணீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ, எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம், என்னென்னலாம் இருக்கு எல்லாத்தையும் டீடைலா பார்க்கலாம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். வண்டியை பார்க் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸே சும்மா சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த டெக்கரேஷனை பார்க்கும் போதே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும், உள்ள எப்படி இருக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணாம டக்குன்னு பக்கத்துல இருக்க டிக்கெட் கவுண்டர்ல போய் உங்க டிக்கெட்டை வாங்கிக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் ஷோல நடக்க போற ஈவெண்ட்ஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பேனர்ல வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியலனா இதை பார்த்து படிச்சுக்கலாம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல உங்க டிக்கெட்டை செக் பண்ணிட்டு தாங்க அனுப்புவாங்க. டிக்கெட் எல்லாம் செக் பண்ணிட்டு உள்ள வந்தோம் அப்படின்னா நம்ம நடந்து போறதுக்கு ஒரு பெரிய பாத்வே இருக்கு. பாத்வேக்கு ரெண்டு சைட்லயுமே கிராஸ்ல ஃபுல்லா பூவை வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க. அதை போய் பாக்குறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் நம்மள வெல்கம் பண்ற மாதிரி பூவை வச்சு டிசைன் பண்ணிருந்தாங்க. இந்த இடத்துலயுமே நிறைய பேர் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த வெல்கம் பொம்மையை தாண்டி உள்ள வந்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகா யானையை பூக்களை வச்சு டிசைன் பண்ணிருந்தாங்க. இந்த ஃப்ளவர் ஷோல யானை மட்டும் இல்லாம இந்த பாத்வேக்கு ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா ராபிட், டெட்டி பியர், பாரத தாய், வாத்து, மிக்கி மவுஸ் அண்ட் பொம்பரம் டிசைன்லாம் வச்சிருந்தாங்க. இதுல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த யானை டிசைனும் வாத்து டிசைனும் தாங்க. இந்த ஃப்ளவர் ஷோக்கு வெக்கேஷன் மாதிரி நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கூட்டம் தான் எல்லா இடத்துலயும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுவும் குட்டி பசங்க எல்லாம் இந்த பூக்களால செய்யப்பட்ட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் ஒவ்வொரு டிசைன் கிட்ட நின்னுமே அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபேமிலி கிரௌட தாண்டியுமே இன்னைக்கு இந்த குழந்தைங்க கிரௌடு தான் இங்க ஜாஸ்தியா இருந்துச்சு. இதை தவிர்த்து ஃபேமிலியா வந்தவங்களுமே ஒவ்வொரு டிசைன் பக்கமும் நின்று போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு தாங்க இருந்தாங்க. ஸோ நீங்க இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஃப்ளவர் ஷோக்கு வந்தீங்க அப்படின்னா போட்டோஸ் எடுக்க பஞ்சமே இருக்காது. ஏன்னா சுத்தி அவ்வளோ இடத்துல அவ்வளோ டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. இதை தவிர்த்து ஒவ்வொரு இடத்துலயும் ஃபவுண்டைன் வச்சு அதை சுத்தியும் அழகழகான டிசைன்ல பூக்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த கிராஸ்ல சின்ன சின்ன பூச்செடிகள் எல்லாம் வச்சு அதுலயும் சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட உள்ள வந்துட்டோம்னா ஜாலியா ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. எவ்வளவு வேணா போட்டோஸ் எடுத்துக்கலாம், சுத்தி இருக்கிற பூக்கள் எல்லாம் தொட்டு பார்க்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது அன்டில் நீங்க எதையாவது டேமேஜ் பண்ற வரைக்கும். ஸோ இந்த பூக்கள் இந்த ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா உள்ள வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல மறுபடியும் இன்னொரு வழி போகுங்க. இந்த வழியிலுமே நடந்து போற பாதைக்கு ரெண்டு சைட்லயுமே நிறைய பூக்கள் எல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்க ஒரு ஜல்லிக்கட்டு பொம்மையும் வச்சிருந்தாங்க. அதுவும் பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா இனிமே தாண்டா ஃப்ளவர் ஷோவே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது மாதிரி இந்த இடத்துல தான் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. உள்ள போயிட்டு அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி இங்க மூலிகை குடில்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள போய் பார்த்துட்டு போயிடலாம். இந்த மூலிகை குடிலுக்குள்ள போனா செம சர்ப்ரைஸ். ஏன்னா இங்க வைக்கப்பட்டிருந்த பெரும்பாலான செடிகளோட பேர் எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனா செடி பார்க்க இப்படிதான் இருக்குமா அப்படிங்கறத இங்கதான் என்னால கண்ணால பார்க்க முடிஞ்சது. சோ நீங்க வந்தாலுமே இந்த குடிலுக்குள்ள ஒரு விசிட்ட போட்டுருங்க. ஏன்னா உள்ள போய் நுழைஞ்ச உடனே ஸ்மெல்லே சூப்பரா இருந்துச்சுங்க. அடுத்து உள்ள வந்தோம் அப்படின்னா கலர்ஃபுல்லான ட்ரை ஃப்ளவர்ஸை ஷோகேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு பூவுமே செம்ம கலர்ஃபுல்லா இருந்துச்சுங்க. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அது பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா வித்தியாசமான நிறைய கலர்ஃபுல் செடிகள்லாம் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி செடிகள் எல்லாம் இந்த ஃப்ளவர் ஷோல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அண்ட் அதை தாண்டி வந்தோம்னா கள்ளி வகைகள்னு சொல்லிட்டு கள்ளி செடிகள் எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷோகேஸ் பண்ண ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு முன்னாடி வந்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே வாயை பொளக்கிற மாதிரி பூக்களை வச்சு வாட்டர் ஃபாலை டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த ஒயிட் கலர் பூக்களை வச்சு பண்ணது வாட்டர் ஃபால்ஸ் பாக்குறப்ப கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரியும் இருந்துச்சுங்க. அதுவும் இந்த பூக்கள் கிட்ட போய் பார்க்கும்போது ஏதோ மேக கூட்டம் மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சுங்க. ஆனா வாட்டர் ஃபால்ஸை விடவும் நான் ரொம்ப பார்த்து ஆச்சரியப்பட்டது இந்த போன்சாய் வகை செடிகளை பார்த்து தான். ஏன்னா ஒரு சின்ன தொட்டிக்குள்ள ஒரு மரமே அழகா வளர்ந்துருக்குங்க. அதுவும் இந்த ஆலமரம் எல்லாம் பாத்தீங்கன்னா விழுதே விட்டுருக்குங்க. இது தவிர்த்து நிறைய கலர்ஃபுல்லான மரங்களையும் இந்த போன்சாய் டிசைன்ல வச்சிருந்தாங்க. இத பார்த்து முடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா பூக்களுக்கு மட்டும் இல்லாம இங்க ஃப்ரூட்ஸுக்கும் ஸ்டால் போட்டிருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்டான பல வகைகள் எல்லாம் வச்சு அதையும் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தொட்டி பழம் தோட்டம் அப்படிங்கிற செக்ஷன்ல வச்சிருந்த செடிகள் தாங்க. ஏன்னா இந்த பூத்தொட்டியில வச்சிருக்க சின்ன சின்ன செடிகள்ல பாத்தீங்கன்னா மாங்காய், ஆரஞ்சு, பலாப்பழம் எல்லாம் வச்சிருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்த அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு பார்க் அட்மாஸ்பியர் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த
இந்த இடத்துலயுமே நடந்து போற வழியில நிறைய பூக்கள் அண்ட் செடிகள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துக்கு நடுவுல ஒரு அழகான ஃபவுண்டைனும் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த பிளேஸ் இங்க ரெகுலரா வந்தாலுமே இருக்குமாங்க. ஃப்ளவர் ஷோக்கெல்லாம் தனியா டிசைன் பண்ணல. ஆனா ஈவினிங் டைம்ல இங்க வந்தீங்கன்னா இங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க சூப்பரா இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த சுத்தியுமே நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஃபுட் ஸ்டால்ஸையும் தாண்டி இங்க நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டால்ஸ்க்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான இளநீ எல்லாம் வச்சிருந்தாங்க. இவ்வளவு வகையான இளநீ எல்லாம் இருக்கான்னு இப்பதாங்க பாக்குறேன். அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. முக்கியமா இந்த இடத்துல ஓவிய சந்தைன்னு சொல்லிட்டு டிராயிங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு தனி ஸ்டால்ஸே போட்டிருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டால்ஸையுமே தமிழ்நாட்டுல இருந்து நிறைய டிஃப்ரெண்டான ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அவங்களோட டிராயிங்ஸ் எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க டிராயிங் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த இடத்த மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. ஏன்னா உள்ள அவ்வளவு கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குங்க. அண்ட் இந்த டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்திலே இருக்க இந்த ஸ்டால்ஸையும் மறக்காம விசிட் பண்ணிட்டு போயிருங்க. ஹே கைஸ், நம்ம பாத்தீங்கன்னா மொத்த இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒரு வழியா கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்தாச்சு கைஸ். இந்த பொட்டானிக்கல் கார்டன் பாத்தீங்கன்னா ஒரு 25 ஏக்கர்ஸ்ல பெருசா அமைஞ்சிருக்கு. இந்த 25 ஏக்கர்ஸ்லயும் அங்கங்க ஒவ்வொரு ஃபிளவர் டெக்கரேஷன்ஸ் அண்ட் நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே நீட்டா ரெடி பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 1 சாட்டர்டே, அதுவும் மார்னிங் டைம்ங்கிறதுனால இங்க விசிட் பண்றதுக்கு நிறைய குழந்தைங்க எல்லாம் வந்திருந்தாங்க. முக்கியமா வெக்கேஷன் மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அது தவிர நிறைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இதுக்குள்ள வரதுக்கு என்ட்ரி சார்ஜா பாத்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு 100 ருபீஸும் குழந்தைங்களுக்கு 50 ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க. நீங்க பே பண்ற 100 ருபீஸ்க்கு கண்டிப்பா ஒர்த்தாதாங்க இருக்கும். இங்க ஊட்டி கொடைக்கானல்ல நடக்கிற மாதிரி பிரம்மாண்டமா ஃபிளவர் ஷோ நடத்தலனாலுமே ரொம்பவே நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி நீட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீக்கெண்ட்ஸ்ல உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 1 டே ஜாலியா பீஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த ஸ்பாட் நல்லா தாங்க இருக்கும். இந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா Feb 8 அதாவது சாட்டர்டேல இருந்து Feb 12 வரைக்கும் கண்டக்ட் பண்றாங்க. இந்த டேஸ்ல பாத்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்பவே சூப்பரா பண்றாங்க. ஸோ கண்டிப்பா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்ட்ஸ்ல ஜாலியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து பாக்குறேன். Until then, bye.